வேண்டிய நீங்களே இப்படி மினிஸ்டர் மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி அசிங்கமா பேசுன எப்படி? ஏன் சார் என்ன கருப்பா பேத்தாங்க? உங்க அப்பாவோட பேர் என்ன? குமரன். கமலஹாசன் இல்லையே? இல்ல. கருப்பா இல்லாம எப்படி வரும்? யாரு? யாரோட நம்பர் சார்? ஜனார்தனன், சீஃப் எடிட்டர் ஆஃப் ஃப்ரேம் நியூஸ், வார இதழ். நடிகை சஞ்சனாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனையா? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவுமே இல்லனா நீங்க தொடர்ந்து அந்த பொண்ணை பத்தி காசிப்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. காசிப்ஸா? ஃப்ரேம் நியூஸா? உண்மையா மட்டும்தான் என் பத்திரிகையில நான் எழுதுவேன். அவ்வளவு உண்மையா நடந்துக்கிற நீங்க எதுக்கு அந்த விமல் ராய கொலை பண்ணீங்க? நான் கொன்னனா? எஸ், நீங்க தான். உங்க மொபைல் பில்லோட காப்பி விமல் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு 6 தடவை நீங்க ஒரு மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க. அந்த நம்பர் விமலோட ப்ரீபெய்ட் நம்பர்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. விமல் கொலை செய்யப்பட்ட 5 நிமிஷத்திலேயே நீங்க அந்த நியூஸ போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க. உண்மையா இல்லையா? இதுக்கு மேலயும் போய் சொல்லாதீங்க ஜனார்தனன். உங்க மொபைல் பில் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. சரி சொல்லுங்க, தமிழ்நாடு போலீஸ் கிட்ட நீங்க சொன்ன ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. விமல் போட்டோஸ்க்காக 10 லட்சம் ரூபாய் கேட்டான். அப்புறம் சிபிஐ ஆளுங்க அடிக்க மாட்டாங்கன்னு ஏதாவது நினைப்பு இருந்தா அத மாத்திக்கங்க. அதனால ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன் மேடம். அவனை பார்த்துட்டு வந்த பிறகு நான் ரொம்பவே யோசிச்சேன். அந்த போட்டோஸ் தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி என் பத்திரிகையோட சர்க்குலேஷன் அதிகப்படுத்த அது தேவைப்படும் நினைச்சேன். அதனால மறுபடியும் நான் அவனுக்கு போன் பண்ணேன். பல தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஹைவேஸ் பக்கத்துல இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பழைய பில்டிங்குக்கு என்ன வர சொன்னான். அதனால நானும் 10 லட்சம் ரூபாய் பணத்தோட அங்க போனேன். அந்த பாடியை பார்த்த உடனே முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் தான் எனக்கு தோணுச்சு மேடம். அதனாலதான் நானே போன் பண்ணி சொன்னேன். ஆனா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமும் நீங்க வேற ஏதோ ஒரு மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்களே, அது யாரோட நம்பர்? அது யாரோடதுன்னா என் பொண்டாட்டி லலிதா பாயோட நம்பர். உண்மையை சொல்லணும்னா அவதான் எனக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னா. உங்க வைஃப் என்ன பண்றாங்க? அவ ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிடல் நடத்திக்கிட்டு இருக்கா, முட்டுக்காடு பக்கத்துல. லலிதா பாய் ஆயுர்வேதிக் சென்டர். ஓகே. விமலுக்கு கொடுக்க பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? அது என் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற ஆயுர்வேதிக் ஹாஸ்பிடல்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில அடமானம் வச்சோம். எந்த ஃபைனான்ஸ் கம்பெனி? ரெட்டியார் ஃபைனான்சியர். பணம் என்னைக்கு வாங்குனீங்க? அது அன்னைக்கே, அந்த விமல் இறந்த அன்னைக்கே. அதாவது மே 5ஆம் தேதி. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க. 044. எனக்கு கொஞ்சம் மெமரி லாஸ். மொபைல்ல ஸ்டோர் பண்ணிருப்பீங்க, பாருங்க. 263344. நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு தெரியலன்னு சொல்றீங்களா? எஸ். ஹலோ, ரெட்டியார் ஃபைனான்சியர்ஸ். திஸ் இஸ் நந்தினி வர்மா ஃப்ரம் சிபிஐ. கவுத்துட்டாங்கடா சாமி. மே 5ஆம் தேதியோ இல்ல அதுக்கு முன்னாடியோ நீங்க ரெட்டியார் ஃபைனான்சியர்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஒரு லோன் எடுக்கல. அப்புறம் எப்படி விமலுக்கு கொடுக்க உங்களுக்கு பணம் கிடைச்சது? அது வந்து நான் சொல்றேன், 10 லட்சம் ரூபாவை கொண்டு வரேன்னு சொல்லி பணமே இல்லாம நீங்க அங்க போயிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பணமே கொடுக்காம அந்த போட்டோஸ வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அங்க போனவனே நீங்க பார்த்தது சஞ்சனா கையால அடிபட்டு கிடந்து விமல. அப்புறம் எல்லாம் ரொம்ப சுலபமாயிடுச்சு. விமலை கொன்னுட்டு சஞ்சனா விமலுக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க. இல்ல, நான் யாரையும் கொல்லவே இல்ல. நான் அங்க இருக்க பணத்தையும் எடுக்கவே இல்ல. போய் சொல்லாதீங்க. கொலை நடந்த மறுநாள், அதாவது மே 6ஆம் தேதி, ரெட்டியார் ஃபைனான்சியர்ஸ் கிட்ட நீ அடகு வச்சிருந்த உன்னோட ஃப்ரேம் நியூஸ் பத்திரிகையோட பத்திரத்தை 6 லட்சம் ரூபாய் பணமும் அதுக்கு வட்டியும் கட்டி மீட்டிருக்க. நான் சொல்றது கரெக்டா? சொல்லு. நான் இன்னும் நிறைய சாட்சிகளோட திரும்பி வருவேன். அப்ப நீங்க இங்கேயே இருக்கணும். ஓகே? ஓகே. நம்ம சூர்யா சார் எப்படிதான் இந்த வேஷத்தை போட்டாரே தெரியலையே. சார், அவங்க இப்ப வந்துட்டு போனாங்க. என்ன போட்டு கொடன்னு குடஞ்சிட்டாங்க. இல்ல இல்ல, நான் ஒண்ணுமே சொல்லல. உங்க பேரை நான் சொல்லுவேனா சார்? அவங்களோட வண்டி ஒரு இன்னோவா ப்ளூ கலர் KL01AX
362. ஓகே ஓகே சார். ஏய் உடனே சொல்லிடு வேண்டியத. சத்யன் சார், நான் தான் பிரேம்குமார் பேசுறேன். பிரேம்குமார், சாரி, கான்ஸ்டபிள் பல்ராம். நீ எங்க சஞ்சனா மேடத்தை புடிச்சிடலாம் நினைக்கிறியா? யாரோ இவரை கூப்பிட்ட மாதிரி. stupid. Keep it up. யாரோ இவரை கூப்பிட்ட மாதிரி. stupid. Keep it up. நான் கிளம்புறேன் மிஸ்டர் பிரகாஷ். உட்காருங்க மிஸ்டர் ஜனார்த்தனன், நாம இன்னொரு கேம் விளையாடலாம். எனக்கு படம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் அது வந்து. அப்படி என்ன முக்கியமான வேலை? என்னோட புலிக்குட்டி ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கு, அதனால. புலிக்குட்டியா? வாட் புலிக்குட்டி மிஸ்டர் பிரகாஷ்? எஸ் மிஸ்டர் ஜனார்த்தனன், என்னோட புலிக்குட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். ஓகே மிஸ்டர் பிரகாஷ், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டே போறேன். வெரி குட் மிஸ்டர் ஜனார்த்தனன். தேங்க் யூ. கொஞ்சம் வெளியில வரீங்களா பிரேம் நியூஸ் ஜனார்தனன்? நானா? எதுக்கு? போங்க மிஸ்டர் ஜனார்த்தனன், தேவையில்லாம அவர் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு என்னோட நேரத்தையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா சொல்லுங்க பாப்போம். பாட்டு முடிஞ்சு போச்சு, இப்போ சீனுக்கு போலாமா? மிஸ்டர் பிரகாஷ், எதுக்காக என்ன அந்த இடத்துல தொங்க விட்டுருக்கீங்க? வெட்டி போடாம கட்டி போட்டிருக்கோன்னு நினைச்சு சந்தோஷப்படு. எங்க சத்யநாதன் சார பத்தி உங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்டு பதில் சொல்லாதவங்களை அடிச்சு பதில் சொல்ல வைக்கிறதுக்கு பதில் ஆரம்பத்திலேயே அடிச்சு கேள்வி கேட்டா பதில் ஈஸியா வந்துரும்ல. சீனு முடிஞ்சிருச்சு, இப்போ ஆக்ஷனுக்கு போலாம். என் கைய ஒடிச்சிடாதீங்க. நீங்க கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, கேட்காததுக்கும் நான் பதில் சொல்றேன். கட் கட் கட். ஒன் மோர் டேக் போலாம் கிரண். எல்லாம் போதும் சார், நீங்க பழைய ஆளு சார், அதனால தான் ஒன் மோர் போயிட்டே இருக்கீங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த சீன் அது. சார், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ்.
ஓ, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நீங்க ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது? ம் ம், என் பர்சனல் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்தால் கூப்பிடுங்க. தேங்க்யூ சார். கமான், நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் ஃபோன் பண்ணணும். ம் அந்த சத்யநாதன் என்ன டார்ச்சர் பண்ணதுனால எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டியா? என்ன எவ்வளோ அடிச்சான், ஆனா நான் உங்க பேரை சொல்லல. ஆனா சந்திரனோட பேரை மட்டும். அது போதுமே, மிச்சத்தை அவன் மூலமா வர வச்சிருவான். விவஸ்தை கிட்ட ஆளியா? அந்த சிஐ கிட்ட சொன்னதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை கேஸ் விட்டு தூக்கியாச்சு. சிபிஐ கிட்ட தான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. சரிங்க. இது வரைக்கும் எல்லா பிளானும் கரெக்டா போயிட்டு இருந்தது. நடு வழியில அந்த சிபிஐஸை பார்த்து அடிச்சது அந்த சஞ்சனாவோட ஆளுங்க தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், ஷார்ட் ரெடி. யோ, தெரியும் போயா, என்னமோ நாளைக்கே ரிலீஸ் பண்ண போற மாதிரி. சத்யநாதன் வர லீவ்ல இருக்கான். நீ ஒரு காரியம் பண்ண, அனாவசியமா என்னை கடத்திட்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்கன்னு நீ போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதோட நீயும் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடு. அந்த சந்திரன் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். என்ன சார் பண்ண போறீங்க? நமக்கு ஆபத்து விளைவிக்கிற எந்த முள்ளா இருந்தாலும் சரி, அது ஆரம்பத்திலேயே புடுங்கிடணும். அது சினிமாவோ வாழ்க்கையோ. நான் நடிகை சஞ்சனாவோட டிரைவர், உங்ககிட்ட பேசலான்னு வந்த மேடம். வாங்க சொல்லுங்க. கோவாவில் இருக்கும் போதே எனக்கு சஞ்சனா மேடத்தை தெரியும். கோவாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில லாரியில சரக்கு ஏத்தி ஓட்டிக்கிட்டு இருந்த என்ன இப்படி ஒரு வேலை கொடுத்து நிக்க வச்சதே சஞ்சனா மேடம் தான். சஞ்சனா மேடத்துக்கு எதிராக சதி நடக்குது. எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சதி பண்றாங்களா? யாரு? அவன்தான் தமிழ் திரைப்பட உலகின் நாயகன் கிரண். அவன் சொன்னதுனால்தான் அந்த ஜனார்தனன் பத்திரிகையில இல்லாதும் கொள்ளாதையும் எழுதினான். அவன் போட்டோ இன்டர்நெட்ல வரதுக்கும் அவன் தான் காரணம். சத்யநாதன் சார் சஞ்சனாவை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தன்னுடைய ரசிகர்களை அனுப்பிச்சு பிரச்சனை பண்ண வச்சதும் கிரண் தான். சஞ்சனா மேல கிரணுக்கு இவ்ளோ விரோதம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? அழகா இருக்கிற எந்த பொண்ணையும் மடக்க நினைக்கிறவன் தான் அந்த கிரண். அந்த எண்ணத்தோட தான் ஒரு படத்துல சஞ்சனா மேடத்தை புக் பண்ணாரு. ஆனா சஞ்சனா மேடம் அவர் விருப்பத்துக்கு இணங்கல. அதனால பகையாகி மிரட்டலாகி ரிவெஞ்சாவும் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இந்த ஜனார்தனனை வச்சுக்கிட்டு பத்திரிகையில அசிங்க அசிங்கமா எழுதினாரு. கிரண் சொல்றத வச்சுக்கிட்டு ஜனார்தனன் அப்படி எழுதிட்டு வரா? அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்ல? ஜேர்னலிஸ்டா? கிரணுக்கு அவங்க பொண்டாட்டிய கூட்டி கொடுத்துட்டு வெரண்டால காவல் காக்கிறவன் தான் அந்த ஜனார்தனன். அவங்க ஏதோ ஆயுர்வேதிக் ஹாஸ்பிடல் தானே நடத்துறாங்க. ஹாஸ்பிட்டலா? அது மசாஜ் சென்டர். அதுக்குள்ள நடக்கிற விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். பாடியை மெயின்டைன் பண்ண மசாஜ் மட்டும் பண்ண போதாது, வேற சில ட்ரீட்மெண்ட்ஸ்களும் பண்ணணும். அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்களும் எங்ககிட்ட இருக்கு. என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் எல்லாம் தருவீங்க மிஸ்ஸஸ் லலிதா பாய்? சினிமா நடிகர் கிரணுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை சிபிஐக்கு கொடுப்பீங்களா? என்ன குடிப்பியா? ஐ அம் நந்தினி வர்மா from CBI. என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியே ஆகணும், புரியுதா? அது வந்து கிரண் சார், விமல் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு உங்க புருஷன் கையில விமலுக்கு கொடுக்கறதுக்காக 10 லட்சம் ரூபாயை கொடுத்தது கிரண். அன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் தாம் படத்துக்கு கிரணுக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸை இங்க வச்சுதான் கொடுத்திருக்காரு.